கோதுமை மாவு உபயோகித்து நான் கொஞ்சம் உண்ணியப்பம் செஞ்சு பார்த்தேன். வேகிறப்ப ரொம்ப லைட்டாக இருந்தது, உள்ளே ஒன்றும் இல்லாத மாதிரி ஏர் மாதிரி இருந்தது. அது அரிசியில் நான் பண்ணினப்போ அது ஃபுல்லாகவே நல்ல லட்டு மாதிரி வந்தது. ஆனால் இது கோதம்பு மாவில் ரொம்ப நைஸாக இருக்குது. ஆனால் வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு உருண்டை ஷேப் இருக்குது. எண்ணெய் நிறையா குடிச்சது. பழம் 2 அடித்து மிக்சியில் அடித்து போட்டேன். பின்ன தேங்காய் நெய்யில் வறுத்து கொட்டியிருக்கேன். சர்க்கரை பாகு ஏலக்காயும் நல்ல பாகு காய்ச்சி கோதம்பு மாவில் டைரெக்டாக விட்டுட்டேன். பின்ன 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கூட நான் சேர்த்துட்டு இதில் ஆக்சுவலி நம்ம ரவா கூட சேர்க்கலாம். ரவா சேர்த்துட்டா கூட ஒரு குவான்டிட்டி இது கிடைக்கும். ஆனால் இது வெந்ததுக்கப்புறம் நல்ல சூடானதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஜவு மிட்டாய் மாதிரி வந்தது. அப்புறமா கல் மாதிரி இருக்குது. அது நாளைக்கு ஆகும்போதைக்கு சாஃப்டாகிடும். இது ஆக்சுவலி உண்ணியப்பா சட்டியில் நான் பண்ணி பார்த்தது. எண்ணெய் சட்டியில் ஒரு பாத்திரத்தை போட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் நம்ம ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக விட்டு அப்பம் போல் வர்றதுக்கு அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு நினச்சேன். நான் உண்ணியப்ப சட்டியில் ட்ரை பண்ணேன். எனிவேஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கேக்கோட எல்லா பேட்டரும் தான். கேக்கில் நம்ம ஆயில் நிறையா விட்டுவோம். 1 கிளாஸ் ஆயில் விட்டு பேட்டர் 2 படி பண்ணுவோம். கோதம்பு மாவு, சர்க்கரை, ஏலக்காய், பின்ன முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு பேட்டர் ரெடி பண்ணுவோம். அதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் வெண்ணெய் நிறையா சேர்ப்போம். அது மாதிரி சுகர் சேர்ப்போம். பொடி பண்ணின சுகர் சேர்ப்போம். நம்ம இதில் சர்க்கரை பாகு சேர்த்துருக்கோம். நம்ம கேக்குலேயும் சுகர் பாகு சேர்த்து செய்யலாம். அப்போ அதில் 1 கிளாஸு நம்ம எண்ணெய் விடுவோம். சன்ஃப்ளவர் ஆயிலோ என்னாது ஆயில் அந்த பேட்டரில் சேர்ப்போம். அப்போ தான் பேக்கிங் பண்ணி வரும்போது அந்த எண்ணெய் எல்லாம் அதை அப்சார்ப் பண்ணி அந்த மாவு நல்லா பெருசாக வெந்து கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம சவுத் இண்டியனில் உண்டாக்குற கேக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இது பக்குவமாகும். இதில் நான் லைட்டாக சோடா பொடியும் கூட சேர்த்துருக்கேன். இது ஆறினதுக்கப்புறம் தான் இது சாஃப்டாகும். இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். இது சர்க்கரை பாவில் இருந்ததுனால நமக்கு சர்க்கரை பாவு நானனால கருப்பாக தெரியுது. இதே ஜீனி போட்டால் சிலப்போ வெள்ளையாக தெரியும். எனிவே இதை ஆறுறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த எண்ணெய் எல்லாம் நான் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு தான், இல்லைன்னா சாயங்காலம் ஆறுனதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடலாம். நான் பண்ணின உண்ணியப்பம் கோதம்பு மாவு உபயோகிச்சு.